அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராம் எதுக்காக நம்ம பண்ணணும், எதுக்காக நம்ம அதை கற்றுக்கணும், எந்த விஷயத்துக்காலாம் அதை யூஸ் பண்ணலான்றதை நம்ம நிறையா டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், எங்கெங்கெல்லாம் அது கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக வாங்க பார்க்கலாம். மிஸ்டர் கைடோ வான் ரோசன், இவர் தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கிரியேட்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆல்சோ. இவர் 1989க்கு முன்னாடியே நிறைய வெர்ஷன்ஸ் 1.0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 2020 வரைக்கும் 1 அப்டேட் வெர்ஷன் இவரால் கொடுக்கப்பட்டுருக்கு. ஸோ இவரோட அந்த பைத்தான்ற நேம் எதுக்காக வச்சார்னா, அவர் பிபிசி சேனல் இருக்குல்ல, நம்ம லைவ் டெலிகாஸ்ட் சேனல், 1969லேருந்து 74 பீரியடில் ஒரு ஃபேமஸ் ஷோ டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த ஷோவோட பேர் மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ ரோசோமோட ரொம்ப ஃபேவரட்டான ஷோ இது. ஸோ அதனால் அவர் க்ரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர், அவர் க்ரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லான்ச் பண்ண நினைக்கும் போது, அவர் நேம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த ஷோ ஒரு ஃபேவரட்டான ஷோ அவர் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த பைத்தான்ற நேமை அவர் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அவர் ஷூட் பண்ணார். ஸோ அண்ட் பைத்தானோட வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1994லேருந்து 2020 வரைக்கும் லாட் ஆஃப் வெர்ஷன்ஸ் அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. 1994 ஜனவரி வாக்கில் அவங்க பைத்தான் 1.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி 1.5 to 1.6 2.02 இப்போ கரண்ட்டாக நம்ம கரண்ட்டாக February 2020 3.8.2ன்ற பைத்தான் வெர்ஷன் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு லைவில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த 3.8.2. ஸோ இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, எங்கேருந்து இந்த எடுக்கிறான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் லைவாகவே நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. And come to the point, what is Python? So Python is nothing but it's high level programming language. நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இதுவும் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இதில் இன்டர்பிரட்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அண்ட் இன்டராக்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கனால ரொம்ப மற்ற கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ அது என்ன இன்டர்பிரட்டர்னால் ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒரு சோர்ஸ் கோடு எழுதுகிறேன். அந்த சோர்ஸ் கோடை அந்த பைத்தானோட இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா, ரீட் பண்ணி உடனே அவுட்புட் கொடுத்துரும் அது. ஆனால் கம்பைலர், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த கான்செப்ட் பொதுவாக கம்பைலர் இருக்கும். அந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா, சோர்ஸ் கோடை கம்பைலர் மிஷின் கோடை சேஞ்ச் பண்ணும். அண்ட் மிஷின் கோடை டார்கெட் ப்ரோக்ராமாக சேஞ்ச் பண்ணும். அந்த டார்கெட் ப்ரோக்ராம் ஃபைனல் நமக்கு அவுட்புட்டாக வரும். இத்தனை ப்ராசஸ் கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஆனால் இன்டர்பிரட்டர் டைரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் சோர்ஸ் கோடை ரீட் பண்ண உடனே அவுட்புட் கொடுத்துரும். அப்படின்றத நம்ம இதோட கம்பேரிஷன் நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஸ்லைடில். அண்ட் செகண்ட் மெத்தடாலஜி இன்டராக்டிவ். இப்போ நான் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் பண்ண நினைக்கிறேன். 3+5 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி இந்த 2 நம்பரை நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், C++ல் ஒரு மினிமம் 6 to 8 லைன் நான் எழுதணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த இன்டரப்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இந்த பைத்தானோட கமாண்ட் லைனில் நான் டேரெக்டாகவே 3+5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 8ன்ற ஆன்சர் உடனே கிடைக்கும். ஸோ அதுதான் இன்டராக்டிவ். நான் புதுசாக ஒரு ஐடியா எனக்கு தோணுது. அந்த ஐடியாவை மாத்திரம் நான் எக்ஸிக்யூட் பண்ணி நினைக்கிறேன். ஒரு பீஸ் ஆஃப் கோடை மாத்திரம் நான் எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறேன். என்னால் நான் லைன் பை லைன் ஒரு 10-20 லைன்ஸ் எழுதுறது ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு. அது எழுதி டைம் ஆகும், அது எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே பைத்தானோட கமாண்டில் போய்ட்டு அந்த சிங்கிள் பீஸ் ஆஃப் லைனை மாத்திரம் நான் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அட்வான்டேஜ் கம்பேரிசன் மற்ற ப்ரோக்ராமிங்கோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஆப்ஜெக்ட் ஊப்ஸ் கான்செப்டை நம்ம இதில் இன்பில்டாகவே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 3 டெக்னிக்ஸ் இருக்கிறனால தான் அந்த பைத்தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள கம்பைலரும் அந்த இன்டர்பிரட்டரும் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணி 3ஆவது நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கோடு எழுதுகிறேன். ஒரு 10 லைனில் C++ எழுதுகிறேன். அது கம்பைலர் என்ன பண்ணும், நம்ம யூசர் டிஃபைன் லாங்குவேஜை நம்ம ஹை லெவல் லாங்குவேஜை கம்பைலர் என்ன பண்ணும், மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும், பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணும். அந்த பைனரி கோடு என்ன பண்ணும், இன்புட் அவுட்புட் எல்லாமே யூசர்டை வாங்கிட்டு ஃபைனலாக அது அவுட்புட்டாக அது கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதில் 4 or 5 ஸ்டெப்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணோம்னா, சோர்ஸ் கோடை ரீட் பண்ண உடனேயே நம்ம இன்புட்டையும் சோர்ஸ் கோடையும் ஒரே டயத்தில் ரீட் பண்ண உடனேயே அது என்ன பண்ணோம்னா, அந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணால் பைட் கோடை கன்வெர்ட் பண்ணி உடனே அவுட்புட் கொடுத்துரும்.
இதில் பைனரி கன்வர்ஷன் கிடையாது, இன்புட் அவுட்புட் தனியாக வாங்க வேண்டிய கிடையாது. எல்லாமே சைமல்டேனியஸாக சோர்ஸ் கோடையும் இன்புட்டையும் ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணி அதை இன்டர்பிரேட்டரை வந்து நம்ம அவுட்புட்டு கொடுத்துரும். இதுதான் ரெண்டுக்குள்ள கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்குள்ள டிஃப்ரெண்ட். இந்த இன்டர்பிரேட்டர்ன்ற கான்செப்ட் இருக்கிறனால தான் பைத்தான் இந்த அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. இந்த பைத்தான் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னா, மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரோபோட்டிக்கை வந்து நான் டிசைன் பண்ணுறேன், அந்த மாடல் நான் சிமுலேட் பண்ண முடியுமா இந்த பைத்தான் மெஷின் லேர்னிங் வச்சு யூஸ் பண்ணி நம்ம அதை சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம், எஃபெக்டிவான வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேஷன் ரிலேட்டிவ்ஸ், இப்போ நிறைய பேர் ட்ரிபிள் படிப்பீங்க, மெக்கானிக்கல் அண்ட் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து டிசைன் பண்ணுறீங்க. அப்போ அந்த எக்யூப்மெண்ட் வந்து நான் சிமுலேட் பண்ணி பார்க்கணும், நான் வந்து அதை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கணும்னா இந்த பைத்தானில் நீங்கள் அந்த யூட்டிலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணி அந்த உங்களோட ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் என்னென்னலாம் விசுவலைஸ் பண்ணுறீங்களோ, விர்ச்சுவலாக என்னெல்லாம் விசுவலைஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னால் இந்த பைத்தான் யூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இதுதான் பெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பைத்தான். அண்ட் கரண்ட் லைவ் வேர்ல்டில் யாரெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, கூகுள். ஸோ மோஸ்ட்லி இப்போது ரீசெண்டாக உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்க பைத்தானை தான் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லும் கிடையாது, ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மினிமமாக உள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பைத்தானில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்பாட்டி இவங்க மாத்திரம் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டில் 40% ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே பைத்தானுக்கு கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. அண்ட் ரிமைனிங் தி ரெஸ்ட் ஆஃப் 60% ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்களோட ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், ஒரு சில மெக்கானிசம்ஸ்க்கு மாத்திரம் பைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக பைத்தானுக்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே. இந்த மாதிரி அவங்க பைத்தானுக்கு ஏன் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்களோட காஸ்ட் வைஸ், டைமிங் வைஸ் அண்ட் அவங்களோட மேன் பவர் எல்லாத்தையும் இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுது. அந்த ரீசனுக்காக எல்லாருமே அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, எங்கேருந்து டெவலப் பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அண்ட் சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.